இப்போ தமிழகத்தில் ஒரு யூடியூபரை கைது பண்ணியிருக்காங்க. என்னை பற்றியும் தப்பாக பேசினவன் தான். என்ன, அவர் சவுக்கு சங்கருக்கு யாருமே நேர்மையாளர் கிடையாது, யாருமே மரியாதைக்குள்ளவர் கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட ஆட்டிடியூடு. அதனால் கைது பண்ண வரைக்கும் நம்ம ஆட்சேபிக்கலை. ஆனால் அதுக்காக கையை பிடிக்கணுமா என்ன? முதல் கைது பண்ணும்பொழுதே கஞ்சாவை வச்சு கைது பண்ணுறது, அதுக்கப்புறம் கையை ஒடிச்சு பிளாஸ்டர் போடுறது. நேற்று கோர்ட்டுலேயே நிரூபணம் ஆயிடுது, அவருக்கு விரல்லையும் மணிக்கட்டுலையும் ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது. ஆக இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை. அதுலேயும் இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமாக நினைக்குதுன்னு பார்த்தா, அவர் கொண்டு வர வண்டியில் எல்லாமே பெண் காவலர்கள். என்ன, அதாவது இவங்க திட்டம் போட்டு எப்படியாவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு, கேஸ் போட்டது ரைட்டு, சட்டப்படி தண்டிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற தாமோ அன்பரசன், ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு பிரதமர் என்னவெல்லாம் பேசுறது, துண்டு துண்டாக வெட்டுவாரா? எவ்வளோ மோசமான. அவர் ஏன் கைது பண்ணலை? அவருக்கு ஏன் சவுக்கு சங்கருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல? நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே பண்ணணும். என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மிகப்பெரிய பாசிச சக்தி. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போ எங்கள் வேட்பாளர் மரியாதைக்குரிய ராதிகா அவர்களை என்ன கேவலமாக பேசியிருக்கான் அந்த கிருஷ்ணமூர்த்தியா, திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆக இந்த மாதிரியாக அந்த கட்சியே எதிரையும் இழிவாக பேசுகிற ஒரு பழக்கம் நம்ம அந்த காலத்துலேருந்து தீப்பொறி ஆர்வம் வெற்றி கொண்டா அதெல்லாம் பார்த்து தானே வந்திருக்கோம். அதான் டிஎம்கேயோட ஐடென்டிட்டியே. ஆகவே தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரியாக தன் கீழே இருக்கிற காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ரெண்டாவது, இன்றைக்கி முதலமைச்சர் போலீஸுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறத பேப்பரில் பார்த்தேன். அதாவது போதைப் பொருளை தடுக்கிறது எப்படின்னு போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்கன்னு. என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க? அதை பிடிச்சா வெளியில் சொல்லிடாதுன்னு வேணால் ட்ரைனிங் கொடுக்கலாம். வேறு என்ன ட்ரைனிங் உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தவன் தானே 2000 கோடி நடத்தினது ஜாஃபர் சாதிக். அவர் ஜாஃபர் சாதிக்கு சொன்னதா நார்காட்டிக் கண்ட்ரோல் போர்டு வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு? அந்த மங்கைங்கிற சினிமாவுக்கு 100% ஃபைனான்ஸ் பண்ணது ட்ரக் மணியை ஜாஃபர் சாதிக். அப்போ என்ன பண்ணியிருந்தாருக்காருன்னா ஸ்டாலின் அவர்கள். நானும் இப்போ என்ன சொல்கிறேன், அந்த மங்கை படத்தை எடுத்த ப்ரொடியூசரு, டைரக்டர் அவங்களெல்லாம் கைது பண்ணுங்க. ஏன்னா சொல்கிறார், ட்ரக் மணி வாஸ் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மங்கை. ஆக தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தர்பார் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப மோசமான நிலை. நீங்கள் பார்த்தா நிற்கும்பொழுது எனக்கு பயம், கவர்மெண்ட் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி எல்லாம் போகாதப்பா அப்படின்னு நான் டிரைவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா டயர் கவிழ்ந்து நம்ம வண்டியில் அடிச்சிருச்சுன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் போட்டு துறையே தேனியில் மக்கள் பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சின்னு இருக்காங்க. மழைக்கு மாயவரத்துக்கிட்ட டயர் கழண்டு போகுது.